Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா குழிப்பணியாரம் எப்படி பண்றதுன்னா நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்து பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க தவறாம பார்க்க முடியும். இந்த ரவா குழிப்பணியாரம் செய்யறதுக்கு 2 கப் ரவை எடுத்துர்க்கேன். 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துர்க்கேன். தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிரா எடுத்துக்கங்க. and then தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப்பர்ல வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். and then இஞ்சி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை. காரத்திற்கு 2 பச்சை மிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழிப்பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ குழிப்பணியாரமுக்கு நல்லா பெருசாக போடுறதை விட சின்ன சின்னதாக போட்டால் நல்லா கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு 50 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பச்சையாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் பச்சையாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு 2 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக குழிப்பணியாரம் செய்கிறோம்னா புளிச்ச மாவில் தான் பண்ணுவோம். ஸோ புளிப்புக்காக நான் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். 1/2 hour கூட ஊறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஊறினது அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து குழிப்பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வில் நான் வந்து குழிப்பணியாரம் கடாய் வச்சுருக்கேன். ஸோ அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் அந்த பேட்டர் வந்து நான் ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ணால் வந்து அது இன்னும் வெந்து வரப்போ ரொம்ப பஃப்னு வந்துடும். ஸோ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதில் குக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் குக்கிங் சோடா ஆட் பண்ண கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவையில் வந்து குழிப்பணியாரம் பண்ணால் சாஃப்டாக தான் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் குக்கிங் சோடாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு, குக்கிங் சோடா எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் தான் பண்ணுறேன். ஸோ எல்லா குழிகளிலும் இந்த பேட்டர் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிடும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் குழிப்பணியாரம் ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ திருப்பி போட்டுட்டு அகைன் வந்து க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 சைடும் வந்து நல்லா வெந்துருக்கு. ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ரவா குழிப்பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. இது கூட சைட் டிஷ்ஷாக நான் கோகனட் சட்னி எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.